வணக்கம். மாடியூல்களை தேடுதல் மற்றும் மதிப்பிடுதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது மாடியூலை தேடுதல் மற்றும் மாடியூலை மதிப்பிடுதல். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம், Drupal 8 மற்றும் Firefox வெப் பிரவுசர். உங்களுக்கு விருப்பமான எந்த வெப் பிரவுசரையும் பயன்படுத்தலாம். முன்னர் இந்த டியூட்டோரியல் தொடரில் மாடியூல்கள் மூலம் வெப்சைட்டை விரிவுபடுத்த கற்றோம். Drupal-உடன் வரும் சில மாடியூல்களையும் பார்த்தோம். Devel என்ற ஒரு மாடியூலையும் நிறுவியுள்ளோம். இப்போது சிறந்த மாடியூல்களை தேடி அவற்றை மதிப்பிட கற்போம். drupal.org/project/modules-க்கு செல்லவும். இப்போதைக்கு Drupal-ல் கிட்டத்தட்ட 18,000 மாடியூல்கள் உள்ளன. நாம் நிறுவியுள்ள Drupal-ன் பதிப்பிற்கு ஏற்ற Drupal மாடியூலைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவு கொள்க. எனவே நாம் பயன்படுத்தும் Drupal பதிப்பிற்கு Core Compatibility-ஐ அப்டேட் செய்ய வேண்டும். இந்த டியூட்டோரியல் Drupal 8-ன் வெளியீடுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டது. எனவே இப்போதைக்கு Drupal 8-க்கு 1000 மாடியூல்கள் மட்டுமே உள்ளன. இந்த செயல் விளக்கத்திற்கு Drupal 7-க்கான மாடியூல்களை தேடுவோம். Search-ஐ கிளிக் செய்க. Drupal 7-க்கு 11,000 மாடியூல்கள் உள்ளன. இது மிகப்பெரிய வித்தியாசம். இன்றைய தேதிக்கு Drupal 8 மாடியூல்கள் கணிசமாக அதிகரித்திருக்கும். அடுத்து மாடியூல்களை மதிப்பிட கற்போம். இந்த பக்கத்தில் நாம் பயன்படுத்தும் Drupal பதிப்பிற்கு Core Compatibility-ஐ ஃபில்டர் செய்வோம். இது Most Installed அல்லது Most Popular மூலம் சார்ட் செய்யப்படுகிறது. Chaos Tools Suite அல்லது CTools மற்றும் Views ஆகியவை Drupal-ல் எப்போதும் பிரபலமாக உள்ள மாடியூல்கள். Views-ஐ கிளிக் செய்க. ஒரு நல்ல மாடியூலை மதிப்பிட எளிய 3 படி அணுகுமுறை உள்ளது. உதாரணமாக, ஒரு காரை பதிவு செய்ய அல்லது புது ஓட்டுநர் உரிமம் பெற வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு செல்கிறோம் என்போம். அமெரிக்காவில் இதை DMV அல்லது Department of Motor Vehicles என்பார்கள். எனவே நாம் இதை நினைவில் வைப்போம். D, M மற்றும் V. D என்பது டாக்குமென்டேஷன், M என்பது மெயின்டெனன்ஸ் மற்றும் V என்பது வெர்ஷன்ஸ். புரொஜெக்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டவுன்லோட்ஸ்-ல் கொடுக்கப்பட்ட தகவல்களை காணவும். D உடன் ஆரம்பிப்போம். Views எப்போதும் பிரபலமாக உள்ள இரண்டாவது மாடியூல். இது Drupal 8-உடன் முன்னிருப்பாக வருகிறது. இந்த டியூட்டோரியல் தொடரில் அதிகமாக Views-ஐ பயன்படுத்தினோம். ஒரு மாடியூல் நமக்கு தேவையா இல்லையா என்பதை அறிய குறுக்குவழிகள் ஏதும் இல்லை. அதன் டாக்குமென்டேஷன்-ஐ படித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாடியூலின் பயனை அறிய அதன் டாக்குமென்டேஷன்-ஐ படிக்கவும். அதன் பிரச்சனைகளை அறிய டாக்குமென்டேஷன்-ஐ படிக்கவும். அந்த பிரச்சனைகளுக்கு உதவி உண்டா? டாக்குமென்டேஷன்-ஐ படிக்கவும். ஒரு மாடியூலை நிறுவிய பின் எந்த பகுதிகளை செயல்படுத்த வேண்டும் என காண டாக்குமென்டேஷன்-ஐ படிக்க வேண்டும். டாக்குமென்டேஷன்-ஐ படிப்பது மிகவும் முக்கியமானது. ஓபன் சோர்ஸ்-ல் ஒரு மாடியூல் உங்கள் சைட்டை கெடுத்துவிட்டது என யாரையும் குறை சொல்ல முடியாது என்பதை நினைவு கொள்க. எனவே எப்போதும் டாக்குமென்டேஷன்-ஐ படித்து அது உங்கள் சைட்டுக்கு பொருந்துகிறதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். எனவே இது வேண்டுமா என என்னால் வலியுறுத்த முடியாது. டாக்குமென்டேஷன் லிங்க், இஷ்யூ கியூ மற்றும் பக் ரிப்போர்ட்ஸ்-ஐ படித்து தெரிந்து கொள்ளவும். அவ்வளவுதான் D. அடுத்தது M. இது மெயின்டெனன்ஸ். இந்த குறிப்பிட்ட மாடியூல் மெர்லின் ஆஃப் Chaos-ஆல் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது இந்த பெயரை கிளிக் செய்தால் அவரின் Drupal புரோஃபைல்-க்கு செல்லலாம். பின்னர் நமக்கான Drupal புரோஃபைல்-ஐ உருவாக்க கற்போம். Earl Miles Drupal புரொஜெக்ட்-ன் பெரிய கான்ட்ரிபியூட்டர். 6300-க்கும் மேற்பட்ட கமிட்களை செய்தவர். Chaos Tools மற்றும் Views-ஐ உருவாக்கியதில் முக்கியமானவர். இந்த மாடியூலுக்கு மற்றும் பல மெயின்டெனர்களும் உள்ளனர். ஒரே மாடியூலுக்கு ஒரே ஒரு மெயின்டெனர் அல்லது பல மெயின்டெனர்களை காணலாம். இரண்டும் சரிதான். ஆனால் ஒரு மாடியூலில் முக்கிய பிரச்சினை உள்ளது எனில்
அந்த மெயின்டனர் அதை தொடர முடியாத நிலையில் இருந்தால் நமக்கு பிரச்சனைதான். எனவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடைசியாக உள்ளவை புரொஜெக்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் வெர்ஷன்ஸ், அதாவது வி. வி இன் இப்போதைய மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டஸ் ஆனது சீக்கிங் co-maintainers. எனவே கவலை வேண்டாம். வியூஸ் ஏற்கனவே Drupal 8 உடன் சேர்க்கப்பட்டு விட்டது. எனவே அவர்களுக்கு உதவி தேவைப்படலாம். இது அண்டர் ஆக்டிவ் டெவலப்மெண்ட் இல் உள்ளது. கிட்டத்தட்ட 1 மில்லியன் சைட்களில் இது உள்ளது எனவும் 7.6 மில்லியன் முறை டவுன்லோட் செய்யப்பட்டுள்ளது எனவும் புள்ளிவிவரம் சொல்கிறது. புரொஜெக்ட் இல் abandoned அல்லது I have given up என இருந்தால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம். அவ்வாறு நாம் காண்பது அரிதே. எப்போதும் நாம் நிறுவியுள்ள Drupal பதிப்பிற்கு பொருந்தும் மாடியூல்களையே பயன்படுத்த வேண்டும். இங்கு Drupal 8 வெர்ஷன் இல்லை. வியூஸ் ஏற்கனவே அதன் கோரில் உள்ளது. ஆனால் Drupal 7 சைட்டுக்கு இது வேண்டும் எனில் இந்த லிங்கை கிளிக் செய்யக்கூடாது. அது இந்த மாடியூல் பற்றிய தகவல்களை கொடுக்கும் நோடுக்கு செல்லும். இந்த tar அல்லது zip ஐ ரைட் கிளிக் செய்து காப்பி லிங்க் ஐ கிளிக் செய்க. ஏற்கனவே டெவல் ஐ நிறுவும் போது இதை சொல்லியிருந்தோம். ஒரு மாடியூல் நமக்கு தேவையா என எவ்வாறு காண்பது? அதற்குதான் DMV. அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி, ஒரு மாடியூலை எவ்வாறு தேடுவது? ஒரு வழி drupal.org/project/modules க்கு சென்று core compatibility, categories போன்றவற்றில் ஃபில்டர் செய்வது. மற்றபடி drupal.org இல் நமக்கு தேவையான மாடியூல்களை கண்டுபிடிப்பது சிரமம். அது உங்களுக்கு தெரிந்தால் உங்களால் செய்ய முடியும். ஆனால் புதியவர்கள் இங்குள்ள பல மாடியூல்களை பார்த்து குழப்பமடையலாம். மீண்டும் ஒரு கேள்வி, எந்த மாடியூல் எனக்கு சரியானது? இதற்கு கூகுள் பயன்படும். டேட் ஃபீல்ட் க்கான ஒரு Drupal மாடியூல் வேண்டுமெனில் டைப் செய்க Drupal module date. முதலில் வருவது டேட் மாடியூல். drupal.org/project/date என்ற URL மூலம் இதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு ரேட்டிங் சிஸ்டம் வேண்டுமெனில் டைப் செய்க Drupal module rating system. இரு தேர்வுகள் வருகின்றன, 5 ஸ்டார் ரேட்டிங் மாடியூல் மற்றும் ஸ்டார் ரேட்டிங் மாடியூல். இந்த இரு மாடியூல்களில் தேவையானதை நாம் முடிவு செய்து கொள்ளலாம். ஒரு வெப் பார்ம் வேண்டுமெனில் டைப் செய்க Drupal module web form. வெப் பார்ம் என்ற ஒரு ப்ராஜெக்ட் ஐ பெறுகிறோம். மாடியூல்களை தேட புதியவர்களுக்கு இது சிறந்த வழி. Drupal மாடியூல், பின் நம் தேவையை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். மாடியூல்களை தேடும் போது மறக்காதீர், கூகுள் உங்கள் நண்பன். எந்த மாடியூல் சிறந்தது என காண மறக்காதீர், D, M மற்றும் V. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது மாடியூலை தேடுதல் மற்றும் மாடியூலை மதிப்பிடுதல். இந்த வீடியோ அக்வயா மற்றும் OS ட்ரெய்னிங் இல் இருந்து எடுக்கப்பட்டு ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் ஐஐடி பாம்பேவால் மாற்றப்பட்டது. இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணைய வழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு நிதியுதவி இந்திய அரசின் NMEICT மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் NVLI மத்திய கலாச்சார அமைச்சகம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயிலிருந்து பிரியா.